விஜயிடம் இத்தனை கோடி சொத்துக்களா? வைரமும் தங்கமும் சொகுசு கார்களும் வேட்புமனுவில் தகவல். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இன்று ஒரே நாளில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடும் நடிகரும் தவக தலைவருமான விஜய், காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த தவக தலைவர் விஜயின் சொத்துமதிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, விஜயுடன் இருக்கும் அசையும் சொத்து மதிப்பு ரூபாய் 4.4 கோடியாகும். அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 115 கோடியாகும் என விஜய் தனது வேட்புமனுவில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. பூர்வீக சொத்தின் மதிப்பு 21.83 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் தன்னிடம் ரூபாய் 1.20 கோடி மதிப்பில் 883 கிராம் தங்கம் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். 2 BMW, லெப்சஸ், டொயோட்டா வெல்ஃபேயர் உள்ளிட்ட கார்கள் சொத்தாக இருப்பதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார். விஜய் மனைவி சங்கீதாவிடம் ரூபாய் 4.07 கோடியில் 3132 கிராம் தங்கம், ரூபாய் 1 கோடி மதிப்பில் 134.91 காரட் வைரம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் அசையா சொத்து மதிப்பின் நடப்பு சந்தை ரூபாய் 220 கோடி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் அசையா சொத்துக்களை பொறுத்தவரை நீலாங்கரையில் உள்ள பங்களா, பனையூர் இல்லம், சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என உள்ளன. அசையும் சொத்துக்களை பொறுத்தவரை வங்கி வைப்புத் தொகை, பங்குகள் மற்றும் நிறுவன முதலீடுகள் உள்ளன. கடந்த நிதியாண்டில் சுமார் ரூபாய் 120 கோடி முதல் ரூபாய் 150 கோடி வரை வருமானம் ஈட்டியதாக கூறப்படுகிறது. தனிப்பட்ட கடன்கள் அல்லது வங்கிக் கடன்கள் ஏதும் இல்லை எனவும் தகவல்கள் கூறுகின்றன. விஜயிடம் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட், BMW, ஆடி போன்ற சொகுசு கார்களும் நிறைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு அழைத்தும் செல்லாத விஜய் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறார். நேற்று ஒரே மேடையில் 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் அவர் அறிமுகம் செய்தார். நான் ஏற்கனவே கூறியபடி விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். தவக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தீநகர் தொகுதியிலும், ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும், செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பாமக, அதிமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிலிருந்து வந்தவர்களுக்கு சீட் வழங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் விஜய் தனது நீண்டகால ஓட்டுநர் மற்றும் உதவியாளரான ராஜேந்திரனின் மகன் சபரிநாதனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தது பேசுபொருளானது.